நான் வந்து இன்னைக்கு வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் தான். அதனால் எதுவும் கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து தான் எல்லாம் செய்கிறேன். ரொம்ப இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, குலோப் ஜாமுன் வேக வச்சோம்னா நடுப்பில் கொஞ்சம் வேகாமல் நின்றுரும். அதுக்காக வந்து சின்ன டிப்ஸு. அதுக்கு நடுவில் ஒரு கல்கண்டு வச்சு நம்ம ஸ்டப் பண்ணி நம்ம உருண்டை பண்ணி பொரிச்சிட்டு அப்புறம் போட்டோம்னா, அது ஜீராவில் போட்டோம்னா அது அந்த மாதிரி வேகாமல் இருக்கிறதுலாம் இருக்காது, அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்காது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஜீரா பண்ண போகிறேன். இது 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 எவ்வளோ கிராம்னா, இது 175 கிராம். இது வந்து இதுக்கு வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே சீனி எடுத்துக்கணும். ஒரு 800 கிராம் சீனி எடுத்துக்கணும். நான் 800 கிராம் சீனி எடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் போட போகிறேன், சிரப் காய்ச்ச போகிறேன். அதே மாதிரி இதையும் நான் பற்ற வச்சுக்கிறேன். அதே மாதிரி 800 கிராம் வாட்டர், 800 மில்லி வாட்டர் ஊற்றணும். இது 1 லிட்டர் பாட்டில். நான் ஒரு 800 கிராமுக்கு ஊற்றிட்டு நான் ஒரு 200 கிராமுக்கு மீதி வச்சுருக்கேன். இது கரைஞ்சி சிறப்பான போகிறோம். ரொம்ப பாகெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, சிறப்பான போகிறோம். அதனால் காய வைக்கிறேன். இப்போ வந்து இதே பவுலில் நான் வந்து எம்டிஆர் இது இன்ஸ்டன்ட் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் மில்க் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணேன். மாவா தட்டிக்கு போகிறேன். சப்பாத்தி மாவு மாதிரி மாவா தட்டிக்கு போகிறேன். கிராம் 100 மில்லி பால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்படியே கன்சியூம் ஆகிடுச்சு மாவு. இதில் இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இதை கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு இதை உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் பாக்கி. ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டியதில்லை, இன்ஸ்டன்ட் பவுடராக இருக்கிறதுனால. ரொம்ப ஜென்டலாக ஃபிங்கர்ஸாலேயே பண்ணிடலாம். இதை வந்து இது வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்க போகிறேன். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ஜீராவாக வேண்டாம், இது வந்து சிறப்பான போகிறோம். சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை வந்து வேறு ஸ்டவ் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் வச்சுக்கிறேன், எண்ணெய் காய வச்சுக்கிறேன். குலோப் ஜாமுன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து அது ஃப்ரை போட்டோம்னா ஃப்ரை ஆகணும். அது அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும், ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். 10 நிமிஷம் ஊறின மாவு இப்படி இருக்குது. இதை வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்லேயே. இப்போ வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒரு கல்கண்டு இப்படி வச்சுட்டு இது திருப்பியும் இதை நம்ம ஆயில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டேன்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம்னா அது நல்லா ரவுண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளைண்ட் வராது. நடுப்புற வந்து வேகாமல் போயிடும். சில நேரத்தில் நம்ம பொரிச்சு போடும்போது அது மாதிரி வேகாமல் போகாது. ஏன்னா நம்ம வந்து நடுப்புற ஒரு கல்கண்டு வைக்கிறோம்ல, ஒரு கல்கண்டு இப்படி வச்சுட்டு இப்படி மூடிட்டோம்னா வேகும்போது வந்து அந்த
கல்கண்டு வந்து கரைஞ்சி இந்த இதுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். அது நடுப்புற வந்து ஒன்றுமே நமக்கு வேகலைன்ற கம்ப்ளைண்ட் வராது. இது ஒரு டிப்ஸு. இந்த மாதிரி இப்படி நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி நான் இப்போ மொத்தத்தையும் உருட்டிக்கிறேன். பாருங்க, ஒன்று கூட வீரில் விடாமல் நல்லா உருண்டையாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் கொஞ்சமாக 1 பிஞ்ச் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுக்கிட்டு இப்படி உருண்டை ஆக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து இது கல்கண்டு, சீனி கல்கண்டு இது இப்படி வச்சு வீரிலே வராது. நமக்கு வந்து ஒரு 1 ட்ராப் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ அந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பாலாக பிடிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ எண்ணெய் எனக்கு சூடாகிடுச்சு. ஜீரா அப்போவே ரெடி ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்க. நான் அதில் வந்து ஏலக்காய் பவுடர் போடல, இந்த கீரா வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்லாம் இந்த மாதிரி கீரா வாட்டர், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் கீரா வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாதி மூடி ஊற்றிருக்கேன் நான். இப்போ நமக்கு இது ஏலக்காய் பூக்கு பதிலாக நான் இதை ஊற்றிருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குலோப் ஜாமுன். இப்போ நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நான் எண்ணெய் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நம்ம நல்ல நாளில் இது மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டோம்னா பசங்க, நம்ம சமைக்க லேட் ஆச்சுன்னா கூட பசங்க போக வர ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் எண்ணெய் செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. நான் ஒன்று 2 எடுத்து போட்டுட்ருக்கேன், நிறைய எண்ணெய் வச்சுருக்கிறதுனால. நீங்கள் நெய்யில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க தேவையில்லை. கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் நெய்யில் பண்ணும்போது. நல்லா டார்க் ப்ரௌன், நல்லா ரெட் கலராக என்ன நல்லா ப்ரௌன் கலராக வந்து கோல்டன் கலராக வந்த பிறகு எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் ஊறிடும். லைட்டாக சூடாக தான் இருக்குது ஜீராவும். லைட்டாக சூடாக தான் இருக்குது ஜீராவும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ கொஞ்சம் உப்பி இருக்குது, இன்னும் ஜீராவில் ஊறும்போது இன்னும் கொஞ்சம் உப்பும். இல்லை இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். டைரெக்டாக நான் ஜீராலையே போட்டுருவேன். சிலருக்கு இல்லை, எங்களுக்கு வந்து நொறுங்கிடும் ஜீராவில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டா அப்படின்னு நினச்சா நீங்கள் எடுத்து ஆற வச்சு கூட போடலாம். குலோப் ஜாம் செஞ்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இதை ஜீராவில் போட்டுருந்தேன், இப்போ எடுக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு, எங்கேயும் வேகாமல்லாம் கூட இல்லை. ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் ஸ்பெஷலாக தான் நான் இதை வந்து பண்ணேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.